சிறப்படுத்துவாங்க. தேவன் பசங்க சோத்திரமுண்டாக. எனது முடிவுரையாக நம்ம காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னா, எந்த ஜென்ம சுவாபக்கேடையும் விசுவாசத்தினால் மூடலாம். எந்த ஜென்ம சுவாபக்கேடையும் கர்த்தர் வசனத்தை நம்புறதுனாலே மூடலாம். அடுத்தது, ஜென்ம சுவாபக்கேடு நம்முடைய விசுவாச வளர்ச்சியை கெடுக்கும். நாம் இன்னும் விசுவாசம் வளர்ந்து பெருங்கலைன்னு சொன்னால் ஜென்ம சுவாபக்கேடு நம்மகிட்ட இன்னும் இருக்குதுன்னு அர்த்தம். இது தேவ பிள்ளைகள் முடிவு எடுத்துக்கொள்ளுங்கள். ஆகையினாலே ஜென்ம சுவாபக்கேடு நம்ம இருக்கக்கூடாது. அது விசுவாசத்தை நீங்கள் வளர ஜென்ம சுவாபக்கேடு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அந்த ஜென்ம சுவாபக்கேடு ஒன்று இருந்தால் விசுவாச வளர்ச்சி அது தடுக்கும். ஜென்ம சோத்திரம் உண்டாதாக. ஆகையினாலே நாம் இன்னும் விசுவாசங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிற ஜென்ம சுவாபக்கேடு தடையாக இருக்குங்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுக்கு தகுந்த பண்ணி நீங்கள் அந்த காரியத்தை நீங்கள் நடத்தி கொள்ளணும். ஜென்ம சோத்திரம். ஆகினால் கர்த்தர் நம்ம அறிந்திருக்கிறார், நம்ம சுவாபத்தை அறிந்திருக்கிறார். நம்ம சுவாபனைப்படியே நமக்கு விசுவாச நிலையை நமக்கு காண்பிப்பார். அந்த விசுவாச நிலையிலே தொடர்ந்து நிலையில் வச்சு அந்த சுவாபக்கேடை, அந்த ஜென்ம சுவாபக்கேடை கர்த்தர் அதை மூடுகிறார். அந்த விசுவாசத்தை சிறப்படுத்தி நம்ம ஆசிரியக்கிறார். ஜென்ம சோத்திரம் இல்லாத. அதனால் விசுவாசம் நாம் நிலைத்திருந்து, அதனால் கர்த்தருக்குள்ள நிலைத்திருந்து, விசுவாசம் நிலைத்திருந்து ஜென்ம சுவாபக்கேடை நாம் அதை மூடி வைப்போமாக. விசுவாசம் வளர்ந்து பெறுவோமாக. கர்த்தர் விசுவாசம் வளர்ந்து பெருகி தொடர்ந்து நம்ம வளர்ந்து பெருக நம்ம ஆசைப்பாக கர்த்தர் தொடர்ந்து அறிந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அமைந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. நாமளும் அப்படி தேவனை சோதரிப்போமாக. சோத்திரம் 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 சோத்திரம்.